ஒரு டைம் பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு பேசுங்க சார். நீங்க அவங்க படிக்கலான்றதுக்காக நினைக்கிறீங்கன்னா. தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் அடித்ததாகவும் தகாத வார்த்தையில் பேசியதாகவும் அரசு பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள புல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மோட்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றும் வெங்கடேசன் என்பவர் அப்பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடிக்கடி அடித்து துன்புறுத்துவதாகவும், மேலும் இது குறித்து தங்களது பெற்றோர்களிடம் கூறினால் அடுத்த வகுப்பிற்கு தேர்ச்சி அடைய விடமாட்டேன் என மிரட்டுவதாகவும் தொடர்ந்து கூறி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று அப்பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் தாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவனுக்கு கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் இதனை அறிந்த மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் இன்று புல்லூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை முற்றுகையிட்டு தலைமை ஆசிரியர் வெங்கடேசனிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த இமாம்பேட்டை காவல்துறையினர் பள்ளி மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து கல்வித்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்பொழுது போராட்டத்தை கைவிடுமாறு திமாம்பேட்டை காவல்துறையினர் கூறியதை அடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் மீது அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.